அஸ்ஸலாமு அலைக்கும். ஹல்லோ மக்களே, நேத்து மிச்ச சொச்சத்தை பார்க்க வந்திருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களை போல பழகும் நண்பர்களுக்கும் மக்களுக்கும் நன்றி. அதாவது 6ஆம் தேதிக்கு போற ஸ்ரீலங்காவில் சூறாவளி சுத்தி அடிக்கணும், சுத்து வட்டார மக்கள் சுத்தி உட்கார்ந்து பேசிட்டு இருந்ததால் இன்றைக்கே எப்படியாவது மண்டையில இருக்கிற கொண்டே வெட்டணும்னு தான் கிளம்பி போனேன். அந்த கப்பில உம்மா மைனியும் நானக்கு தேவையான இன்னும் சில நொறுக்கு தீனிகளை தயார் பண்ணிருந்தாங்க. அப்படியே மிச்ச நாள் ஆயிட்டு புல்லப்பார் பக்கம் போய்த்து காலநிலைக்கு காரசாரமா ஒரு புல்லப்பையும் போட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் சிஸ்டர் விட்டு எட்டி பாப்போன்னு மேலே கொஞ்சம் போனேன். மேல போய்த்து பார்த்தா ஓ மை காட் சிஸ்டர், இதான் சான்ஸ் மச்சான், அடுத்த லீவ்ல வர காட்டி வாங்க வேண்டிய எல்லா வேலையும் வாங்கி அனுப்பிடுவா. இது வெறும் ட்ரெய்லர் தான், இன்னும் கவர் பண்ணாத காட்சியை லெவல வைக்குது. எல்லா வீட்லயும் இப்படித்தான் என்ன மக்களே. அப்படியே சுறுச்சுறுன்னு சத்தம், பிரேம மாத்தி திருப்பி பார்த்தா மீண்டும் மழை அடிச்சு ஊத்துது. அப்படியே கொஞ்ச நேரத்தை மழை நின்று வெயில் அடிக்க இருந்தாலும் பக்கத்து ஏரியாவை ஜூம் பண்ணி பார்த்தா இருட்டா தான் இருந்துச்சு. சரி போன்னு தலைக்கவசத்தை மாத்திட்டு வெளியே வந்தேன். இதுக்கு மேல பொறுக்க முடியாது குருநாதா அப்படின்னு சொல்லி பாரம்பரிய ஜெகட்ட பதார்த்தமா மாத்திட்டு யதார்த்தமா போய்த்துட்டேன். சலூனுக்கு வந்து பார்த்தா தண்ணி பூமியை தொட்டே இல்ல. நான் நல்லா ஆடி அசைஞ்சு நலஞ்ச கோழி மாதிரி வந்து சேர்றதுக்குள்ள ஒரு 11:30 12 மணி இருக்கும். நான் 12 மணிக்கு வந்து பார்க்க உனக்கு முன்னுக்கு 3 பேர் இருக்கிறாங்க. அது வரை உட்காந்துட்டு சொல்ல நான் போய் உட்காந்துக்கிட்டு டிங்கிட்டு போன கிண்டிக்கிட்டு ஏன வாய்ப்பு வர காத்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் போய் உட்கார மண்டையை மாவு மசாஜ் பண்ணி மெஷர் பண்ணி மண்டையில இருக்கிற முடியெல்லாம் கிட்டு நண்பன் வெட்டி விட்டுட்டு தேவையான இடத்துக்கும் தேவையில்லாத இடத்துக்கும் காத்தெல்லாம் அடிச்சுட்டு அங்கிருந்து டாடா பாய் சொல்லி கிளம்பி வந்து புயல் வேகத்துல கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்த்துக்குள்ள டைம் 3:15. இதுக்கு பிறகு தான் எடிட் பண்ணணும். 5 பிஸ்கட்டை பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போய் உட்காந்து ஒரு 5 மணி பிந்திட்டு எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த சொல்லுவாங்க தானே சரியான பசி, கொடூரமான பசி, பயங்கர பசி. அந்த மொத்த வார்த்தையும் ஒரே அடியில வவுத்துல வந்து அட்டாக் பண்ண மாதிரி அப்படி ஒரு பசி. அப்படியே கிட்டுன்னு மம்மம் போட்டுக்கிட்டு போயிட்டு ஜம்முன்னு உட்காந்து தின்ட்டேன். அப்படியே நானக்கு அனுப்ப வேண்டிய சிறுபொதி உணவுகளையும் பொதி பண்ணி அனுப்பிட்டோம். இதை நானா தான் கொண்டு வந்தா. எங்கட உமாக்கு சரியான யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம், அதாவது மஜாஜ் கன். இதுல கன் மாதிரி ஒரு ஐட்டம் ஈகி அதுல இன்சர்ட் பண்றதுக்கு பல டூல்ஸ் செய்யுது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட்லாக் பார்த்தா தெரியும். ஆனா நம்மளுக்கு ஃபேவரட் இந்த போல் தான் எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இங்க இருக்கிற இந்த ஒன் சுவிட்சை நோக்கி விட்டு இந்த பிளஸ் பட்டனை நோக்கினா கிர்ன்னு வேலை செய்யும். நம்ம மதர் கொஞ்சம் கை வலிக்குதுன்னு சொன்ன அப்படி அதுக்கு தான் மஜாஜ் பண்ண இதை எடுத்துட்டு வந்தேன். ஆனா நாங்களே எங்களுக்கு மசாஜ் பண்ண போகல நல்லா இருக்காது, வேற யாராலும் மசாஜ் பண்ணி விட்டா தான் நல்லா இருக்கும். அப்படியே மை கம்ப்யூட்டரின் பின்னணியில் ஒரு பாட்டை போட்டு விட்டு அசைன்மெண்ட்டுக்காக ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருந்த நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் PDF மாத்தி கிட்டுன்னு அதை அப்லோட் பண்ணி விட்டுட்டேன். சும்மா நம்மளுக்கு மறந்து மண்டை கோளாறு மாதிரி பெரிய விஷயமா இருக்குது. அதனால மறந்துடாம நேரத்தோட மறக்காம அப்லோட் பண்ணிட்டேன். இறுதியாக இரவு வேலையை மம்மம் பொக்கி விட்டு ஒரு வாழைப்பழத்தையும் உள்ளார தள்ளி விட்டு அப்படியே எங்கட ஊட்டி நிறுத்தி வேலை கதவு ஜன்னல் எல்லாம் கிட்டுன்னு மூடிட்டு உறங்க உசாராக தயாராகி விட்டேன். ஓகே மக்களே, இதோட அண்ணன் கதவை சாத்திக்கிறேன். கிறுக்கு நீரிங்க அண்ணன் நாளைக்கும் ஆகியாகே.